வணக்கம். இன்றைக்கு நம்ம சசங்காசனம் அந்த ஆசனத்தை தான் இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம். இடுப்பு எலும்பை நல்ல வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம் இந்த சசங்காசனம். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நல்ல இடுப்பு எலும்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கும். அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் பொசிஷன் கொடுக்கறதுக்கும் நல்ல இடுப்பு எலும்பு உடம்பு முழுவதும் ரிலாக்ஸேஷனும் இந்த ஆசனம் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த 7 சக்கரங்களை இயக்கிறதுக்கான நிறைய ஆசனங்கள் இருக்கு. அதுல ஒரு ஆசனம் இந்த ஆசனம். சசங்காசனம் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களையும் நல்லா இயக்க முடியும். அதே மாதிரி குறிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அட்ரினல் சுரப்பி, கணையம் இது எல்லாமே நல்லா இயங்க ஆரம்பிக்கும். நல்லா குனிஞ்சி படுக்கும் போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தைமஸ், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய தைராய்டு, இந்த மாதிரி எல்லா 7 கிளாண்டையும் நல்லா இயக்கி நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆசனம். இது பாத்தீங்கன்னா சசங்காசனம் அப்படின்றது அரை நிலவு, அதாவது சந்திரன் போல ஒரு அரை சந்திரன் போல இருக்கிறதுனால இது நம்ம சசங்காசனம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆசனம் எப்படி செய்யறது அப்படின்றத இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க. இப்ப இவங்க 2 வகையா உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க. முதல்ல செய்யக்கூடிய சசங்காசனம் ரொம்ப எளிமையா இருக்கும், எல்லாரும் செய்யலாம். 2வது செய்யக்கூடிய சசங்காசனம் கொஞ்சம் பிபி இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த ஆசனத்தை அவாய்ட் பண்ணிடலாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க 2வது செய்யக்கூடிய சசங்காசனத்தை நீங்க செய்ய வேண்டாம். முதல்ல செய்யக்கூடிய எளிமையா செய்யக்கூடிய அந்த சசங்காசனத்தை மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணா போதும். இப்ப எப்படி செய்யறது அப்படின்றத செஞ்சு காட்டுவாங்க. அவங்க வஜ்ராசனத்துல உட்காந்துருக்காங்க. முதல்ல நம்ம வஜ்ராசனத்துல உட்காந்துட்டு தான் இந்த ஆசனத்தை செய்யணும். உங்களுக்கு தெரியறதுக்காக அவங்க திருப்பி அதை டர்ன் பண்ணி செய்வாங்க. திருப்பிக்குங்க, வஜ்ராசனத்துல உட்காந்துக்குங்க. இப்ப நல்லா மூச்சை நல்லா உள்ள இழுத்துக்குங்க. மூச்சை விட்டுக்கிட்டே கீழே அப்படியே பொறுமையா கைகளை நல்லா மேல தூக்கி துணிஞ்சு கைகளை கீழே வச்சிருங்க. இப்ப அவங்க அதாவது நெத்தி பகுதி தரையில பட்டிருக்கு. இந்த நிலையில மூச்சு இயல்பா இருக்கணும். நல்ல ஒரு 10 கவுண்டிங் கொடுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு 5 கவுண்டிங் தான் கொடுக்குறேன். ஆனா நீங்க பண்ணும்போது ரிலாக்ஸா ஒரு 10 கவுண்டிங் இந்த போச்சர்லயே இருங்க. 1 2 3 4 5. இப்ப அப்படியே மூச்சை இழுத்துக்கிட்டே கைகளை நல்லா மேல தூக்கிட்டு மூச்சை விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ டைம் கருதி நாங்க உங்களுக்கு 5 கவுண்டிங் கொடுத்துருக்கோம். நீங்க பண்ணும்போது 10 கவுண்டிங் கொடுத்து பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு 3 டைம்ஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இப்ப செகண்ட் செய்யக்கூடிய பொசிஷன். இப்ப அப்படியே எழுந்துருங்க. முட்டி போட்ட மாதிரி எழுந்துருச்சு. பொறுமையா தலைகளை கொண்டு தலையை கீழே கொண்டு வைக்கணும். முட்டி ஒட்டி தலையை வச்சுட்டு கையை நல்லா நீட்டி வச்சுக்கணும். இந்த நிலையில ஒரு 5 கவுண்டிங். 1 2 3 4 5. நீங்க பண்ணும்போது 10 கவுண்டிங் பண்ணுங்க. அப்படியே நேரா வாங்க. கையை சப்போர்ட் பண்ணி தலையை நல்லா நேரா கொடுத்து வஜ்ராசனத்துக்கு திரும்பிடுங்க. நேரா பார்த்த மாதிரி உட்காருங்க. இப்ப கண்களை மூடிக்குங்க. இயல்பா ஒரு 5 மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. இப்ப இந்த ஆசனத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.